ஹாய் காய்ஸ், இட்ஸ் மீ ஸ்டூபிட். இன்றைக்கி இந்த வீடியோவில் டீமன் ஸ்லேயர் சீசன் 2ஓட ஓவரால் ரீகால் என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஏன் பார்க்குறோம் அப்படின்னம்னா, நெக்ஸ்ட் இந்த படம் வரப்போகுது. அந்த விஷயத்துக்காண்டி உங்களுக்கு ரீகால் பண்ணினா மேபி இது ஹெல்ப் பண்ணுமோ அப்படின்ற விஷயத்தில் நானாக நினச்சிட்டு இந்த வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இஃப் யூ வாண்ட் டு கெட் ரீகால் then watch this video fully. Let's get started. சீசன் 2ஓட லீடு சீசன் 1லேயே விட்டுருப்பாங்க. அதாவது என்மோ அப்படின்ற ஒரு டீமன் வந்து சீசன் 2 ஆரம்பிக்கிறதுக்கு முகேன் ட்ரெயினில் வந்து ஒரு ஆர்க் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுருப்பாங்க. சீசன் 1ல் அந்த லாஸ்ட் ஃபைனல் பேட்டிலில் காயப்பட்டு ரொம்ப டேமேஜாக இருந்த டான்ஜிரோ அப்புறம் அவனோட கேங் எல்லாருமே அந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து ஹீல் ஆகிட்டு ட்ரெயின் ஆகிட்டு இருப்பாங்க. எதுக்காண்டினா, நெக்ஸ்ட் இந்த முகேன் ட்ரெயின் ஆர்க்குள்ளே போகிறதுக்காண்டி இந்த முகேன் ட்ரெயின் போகிற இடத்துல வந்து இந்த மாதிரி டீமன்ஸோட அட்டாக்ஸ் நிறையா நடக்குது, நிறைய பேர் வந்து மிஸ் ஆகுறாங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே இதை வந்து ஒரு மிஷனாக அந்த டாக்கிங் க்ரோ வந்து டான்ஜிரோ அப்புறம் அவங்களோட கேங்கிட்ட வந்து சொல்லியிருக்கோம். இந்த மிஷனுக்கு லீடாக மோஸ்ட் பவர்ஃபுல் ஹாஷ்ராவான ரென்கோக்கோவும் போயிருப்பார். எல்லாரும் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த டீமன் வந்திருக்கும். வந்து அதோட பவர் மூலியமாக அந்த ட்ரெயினில் இருந்த எல்லாரையுமே ட்ரீம் வேர்ல்டு கொண்டு போயிருக்கோம். ஸ்டார்டிங்கில் எல்லாருமே கஷ்டப்பட்டுருப்பாங்க. பட் டான்ஜிரோக்கு வந்து ஒரு விஷயம் தெரிய வரும், இது வந்து ட்ரீமு, ரியல் வேர்ல்டு கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த டீமனோட கண்ட்ரோல்லேருந்து வெளியே வருவான். வந்து பார்த்தா தான் தெரியும் இது எல்லாமே டீமனோட வேலை. ஸோ இவனோட சண்டை போடணும்னு சொல்லிட்டு அந்த என்மோ கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். ஒரு கட்டத்தில் ட்ரீம் வேர்ல்ட்லேருந்து வெளியே வந்த எல்லாருமே அந்த டீமனோட சண்டை போட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அட் த எண்டு அந்த என்மோ வந்து ஓவரால் ட்ரெயினே கண்ட்ரோல் எடுத்திருக்கும். ஒரு பெரிய பேட்டிலுக்கு அப்புறமா டான்ஜிரோ வந்து கினோமாமி கருக்கோவை யூஸ் பண்ணி அந்த டீமனை கொண்டிருப்பான். ட்ரெயினே மொத்தமாக ட்ராக்லேருந்து கவுந்து கீழே விழுந்திருக்கும். ஸோ அங்கேருந்த பீப்புள்ஸ் ஃபுல்லாமே ரெஸ்கியூ பண்ணி தனியாக கொண்டு போவாங்க. எல்லாம் முடிஞ்சுன்னு நினச்சிக்கிருக்கும் போது அன்எக்ஸ்பெக்டடாக அப்பர் ரேங்க் 3ஆக இருக்க அக்காசா வந்து இறங்கியிருப்பான். அக்காசா இறங்கினோடனே அங்கே சண்டையே வேற மாதிரி நடந்திருக்கும். அக்காசா வர்சஸ் ரென்கோக்கோவோட ஒரு பெரிய பேட்டில் நடந்திருக்கும். ரொம்ப இன்டென்ஸான ஒரு ஃபைட் நடந்திருக்கும். அந்த ஃபைட்டோட எண்டில் பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட்லி ரென்கோக்கோ வந்து இறந்துருப்பான். ஆக்சுவலாக அந்த ஃபைட் வந்து எண்ட் ஆகிறதுக்குரிய ரீசன் என்னவாக இருந்திருக்கும்னா, சன்லைட்டாக இருந்திருக்கும். சப்போஸ் சன்லைட் மட்டும் வராமல் இருந்து இவங்க கொஞ்சம் ஏர்லியாக அந்த ஃபைட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல டான்ஜிரோ முதற்கொண்டு அங்கேருந்து கேங் எல்லாருமே செத்து போயிருப்பாங்க. அந்த சன் வந்த ஒரே ரீசன்னால தான் அங்கேருந்து அக்காசா எஸ்கேப் ஆகிருப்பான். அவன் திருப்பி ஒரு டைலாக்கும் சொல்லியிருப்பான், ரென்கோக்கோ கொன்னனால டான்ஜிரோ ரொம்ப எமோஷனலாகி அக்காசாவை பார்த்து கத்துவான், நான் உனைய பார்த்து ஒன்றும் பயந்து போகல, சன் வந்துருச்சு, இல்லைன்னா நீ செத்துருவ அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்லிட்டு போவான். பேசிக்காக வந்து டீமன்ஸ் வந்து சன்லைட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள எதுவுமே பண்ண தேவையில்ல, அவங்களே வந்து எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவாங்க. ஸோ அதனால் அங்கேருந்து அக்காசா எஸ்கேப் ஆகிருப்பான். இதுதான் சீசன் 2ல் ஃபஸ்ட்டு டு 7th எபிசோட் வரை காமிச்சிருப்பாங்க. சேட்னஸ், மோட்டிவேஷன், இந்த மாதிரி எல்லா விஷயமே ரொம்ப அதிகமாக காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி சீசன் 2 வந்து ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு 7 எபிசோட்ஸை வந்து முகேன் ட்ரெயின் ஆர்க்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இருக்க 8 to 18th எபிசோட் வரை என்டர்டெயின்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஆர்க்குன்ற மாதிரி பிரிச்சிருப்பாங்க. அதை விட முக்கியமாக முகேன் ட்ரெயின் மூவி அப்படின்ற ஒரு மூவியை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க சீசன் 1க்கு அப்புறமே. இந்த மூவிக்கும் இந்த சீரியஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, சீசன் 2ல் செகண்ட் எபிசோட்லேருந்து 7th எபிசோட் வரை இருக்க விஷயத்தை தான் அந்த முகேன் ட்ரெயின் மூவியில் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட் எபிசோடில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த முகேன் ட்ரெயின் ஆர்க்குக்கு ஓவராலாக இவங்க கேங்காக அந்த மிஷினுக்கு போகிறதுக்கு முன்னாடி சோலோவாக ரென்கோக்கோ வந்து ஒரு மிஷின்காண்டி போயிருப்பார். அதை மட்டும்தான் இந்த சீசன் 2ல் ஃபஸ்ட் எபிசோடில் காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். எதனால் இந்த மூவி மேக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சீசன் 1 எடுத்து முடித்தது வந்து 2019 முடிஞ்சிருக்கும். இந்த படம் வந்தது வந்து 2020 வந்திருக்கும். சீசன் 2 வந்தது 2021 2022 வரை வந்திருக்கும். ஸோ 2019க்கும் 21க்கும் நடுவில் இருக்க ஒரு கேப்பில் சீசன் 2க்குரிய ஒரு ஹைப் ஏற்றணுன்றக்காண்டி இந்த முகேன் ட்ரெயின் மூவி மேக் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் மூவி பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் எபிசோட்லேருந்து 7th எபிசோட் வந்து பார்க்கணும் அவசியம் இல்லை. கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மணி தான் இருக்கும், ஒரே லென்த்தாக இருக்கும். இது வந்து ஒவ்வொரு எபிசோடாக இருக்கும். ஸோ இஃப் யூ ஆல்ரெடி வாட்ச் த முகேன் ட்ரெயின் மூவி, யூ கேன் ஸ்கிப் second episode to 7th episode and jump into the 8th episode, which is entertainment district arc. A totally a new story. பட் சும்மா சொல்லக்கூடாது, அப்பர் ரேங்க் 3ன்றத டிசர்வ்டான ஒரு கேண்டிடேட் தான் அந்த அக்காசான்ற ஒரு டீமனு. வெறும் சன்லைட் வந்த ஒரே ரீசன்னால் இங்கே இருந்த டீமன் ஸ்லேயர்ஸ் ஃபுல்லாமே தப்பிச்சிருப்பாங்க. அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு டீமன் தான் அந்த அப்பர் ரேங்க்கில் இருக்க அக்காசா. நெக்ஸ்ட்டு என்டர்டெயின்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஆர்க்கில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ரெட் லைட் ஏரியாவில் வந்து ஒரு டீமன் இருக்குது. அந்த டீமன் மூலயமா அங்கே இருக்க பிராத்தல்ஸில் இருக்க கேர்ள்ஸ்லாம் மிஸ்ஸிங் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கும். ஸோ அந்த டீமனை ஃபைன் பண்ணுறதுக்காண்டி டென்கன் ஊசிக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கும். ஸோ அதில் முகேன் ஆர்க்கில் ஆல்ரெடி சண்டை போட்டு ரொம்ப டயர்டாகி எக்ஸாஸ்டான டான்ஜிரோ, ஜெனிட்ஸோ, இனுஸ்கோ எல்லாமே ஹீல் ஆகிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது ஹீல் ஆகி முடிச்சு ப்ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் அவங்களும் இந்த மிஷின்காண்டி டென்கன் ஊசியோடு போயிருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் முன்னாடி டென்கன் ஊசியை பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக இந்த டென்கன் ஊசி வந்து 3 பொண்டாட்டிக்காரன்
எந்த டிஸ்ட்ரிக்டில் இப்போ டீமன் இருக்குன்னு சொல்கிறாங்களோ அதே டிஸ்ட்ரிக்டில் ப்ரீவியஸாகவே டென்கன் ஊசி வந்து தன்னோட 3 பொண்டாட்டியுமே அண்டர் கவராக வந்து சென்ட் பண்ணியிருப்பான். ஒவ்வொரு பிராத்தல் சென்டருக்குமே ஒவ்வொரு ஒய்ஃப் அப்படின்ற மணி. ஸோ அங்கே ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது, இல்லை இந்த டீமன் பற்றின ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது அப்படின்னா அதை என்கிட்ட சென்ட் பண்ணு அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த ஆர்டர் வரதுக்கு முன்னாடியே டென்கன் ஊசி வந்து பண்ணியிருப்பான். பட் இதில் ஒரு சோகம் என்ன அப்படின்னா, அந்த டீமனே டென்கன் ஊசியோட 3 ஒய்ஃபையுமே கேப்சர் பண்ணிடும். அங்கேருந்து எந்த இன்ஃபர்மேஷன் வரல அப்படின்றக்காண்டி டென்கன் ஊசி வந்து இவங்க 3 பேரையும் கூட்டிகிட்டு அந்த டிஸ்ட்ரிக்டே போயிருப்பான். அங்கே போயிட்டு இவங்க 3 பேரையுமே எப்படி இவனோட ப்ரீவியஸாக இவனோட ஒய்ஃபை இந்த மாதிரி ஒரு அண்டர் கவர் அனுப்பியிருப்பானோ இவங்க எல்லாருக்குமே லேடி கட்டப் போட்டு ஒவ்வொரு பிராத்தல் சென்டருக்குமே சென்ட் பண்ணியிருப்பான். அங்கே இருக்கும் போது தான் தெரிய வரும் இந்த டீமன் வந்து ஹியூமன் மணியே வேஷம் போட்டுட்டு இந்த மணி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை ஃபைன் பண்ணோடனே அந்த டீமனுக்கும் டான்ஜிரோக்கும் ஒரு பெரிய ஃபைட் நடக்கும். அந்த டீமனோட பேர் வந்து டாக்கி. அது வந்து ஒரு லேடி டீமனு. அது வந்து அப்பர் ரேங்க்கில் 6th ரேங்க்கில் இருக்க டீமன் தான் இப்போ டான்ஜிரோ வந்து சண்டை போட்டுக்கிற ஒரு டீமனு. அப்படியே இந்த சைடு பார்த்தோம்னா டென்கன் ஊசி வந்து அவனோட 3 ஒய்ஃபை காப்பாற்றுறதுக்கு அண்டர் கிரவுண்டில் போய் பார்த்துருப்பான். அங்கேருந்து அவங்க எல்லாரையுமே காப்பாற்றிட்டு இந்த ஃபைட்டில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பான். ஆக்சுவலாக இந்த ஃபைட் நடக்கிறப்ப இதுவரை டீமனோட ஒரு ஸ்டேஜுக்கே போகாமல் இருந்து கண்ட்ரோலில் இருந்த நெசுகோ அந்த டீமன் ஸ்டேஜை வந்து அட்டைன் பண்ணியிருப்பா. அவளை நார்மலாக மாற்றுறதுக்கே டான்ஜிரோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். ஸோ அந்த டாக்கின்றவளை வந்து ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கப்ப டென்கன் ஊசி வந்து தன்னோட ஒய்ஃபெல்லாம் ரெஸ்கியூ பண்ணக்கப்புறம் அங்கே வந்து அசால்ட்டாக அந்த அப்பர் ரேங்க் 6th வந்து முடிச்சிருப்பான். அவ்வளோதான் முடிஞ்சு. என்னடா இவ்வளோ சப்பையாக முடிச்சு நினச்சிக்கிறப்ப தான் நம்ம யாருமே நினச்சி பார்க்காத ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்திருக்கும். ஆக்சுவலாக அந்த அப்பர் ரேங்க் 6th இருக்க டாக்கிக்கு வந்து அவளுக்கு உள்ளேயே வந்து அவளோட பிரதர் இருந்திருப்பான். அவன் பேர் வந்து கயட்டோரோ. அவனும் அப்பர் ரேங்க் 6th இருக்க ஒரு பர்சன் தான். எப்போ வந்து டாக்கியால் ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் பண்ண முடியலையோ அந்த நேரத்தில் டாக்கி வந்து தனக்குள்ளே இருக்க அவங்க பிரதரான கயட்டோரோ வந்து வெளியே விட்டுருவா. ஆக்சுவலாக கயட்டோரோ வந்து எந்தளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னா டாக்கியை வந்து நம்ம கம்பேரே பண்ண முடியாது கயட்டோரோ கூட. என்னடா அப்பர் ரேங்க் 6th சொல்கிறீங்க, பட் அப்பர் ரேங்க் 6th சொல்கிற அளவுக்கு ஒரு ஒர்த்தான கேண்டிடேட்டாகவே டாக்கி இல்லை, இதுக்கு நீங்கள் கயட்டோரோ மட்டும் கூட வச்சுருக்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஏன்னா கயட்டோரோ வந்தக்கப்புறம் நடக்கிற ஃபைட்டே ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். அதுக்கு முன்னாடி வரை இவங்க நிறைய டீமன்ஸை சண்டை போட்டிருந்தாலும் 1 vs 1 தான் மேக்ஸிமம் ஃபைட் நடந்திருக்கும். பட் எப்போ கயட்டோரோ வந்து அந்த ஃபைட்டுக்குள்ளே இறங்க ஆரம்பித்தானோ அங்கே கயட்டோரோ கூடயே டான்ஜிரோவும் சண்டை போட்டிருப்பான், டென்கன் ஊசியும் சண்டை போட்டிருப்பான். ஃபஸ்ட்டு டென்கன் ஊசி மட்டும் சண்டை போடும்போதே அவனோட கை கண்ணெலாம் வந்து அடிபட்டுரும், தனியாக போய் உட்கார வச்சுருவாங்க. நெக்ஸ்ட்டு டான்ஜிரோ வந்து அவனோட ஃபுல் பவரை காட்டி சண்டை போட்டுக்கிருப்பான். பட் அன்எக்ஸ்பெக்டடாக டான்ஜிரோவாலே முடியாதுன்ற ஒரு விஷயம் வரப்போ தான் டென்கன் ஊசி வந்து அதுலேருந்து க்யூர் ஆகி அந்த ஃபைட்டில் வந்து ஜாயின் ஆகிருப்பான். 2 பேர் சேர்ந்து டான்ஜிரோ அப்புறம் டென்கன் ஊசி 2 பேர் சேர்ந்து தான் கயட்டோரோ வந்து கொன்று முடிச்சிருப்பாங்க. ஸோ அட் த எண்டு அப்பர் ரேங்க் 6th டாக்கி அப்புறம் கயட்டோரோ 2 பேருமே டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு அப்புறம் தான் அப்பர் ரேங்க்கில் இருக்க ஒரு டீமன் ஸ்லேயர்ஸ் வந்து கொண்டிருக்காங்க அப்படின்றது அங்கே வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வர அப்பர் ரேங்க்கை வந்து டச்சே பண்ண முடியாது, அவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும். பட் அதை வந்து இப்போ பீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் குவார்ட்டர்ஸில் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. அஃப்கோர்ஸ் இவங்க இங்கே ஹாப்பியாக இருக்காங்க. பட் அதுக்கு உல்ட்டாவாக முசான் வந்து ரொம்ப பிஸ்டாக இருப்பான். பேசிக்காக முசான் வந்து மேக் பண்ண ஒரு 12 கிசிகிஸில் இருக்கவங்க தான் இந்த 12 டீமன்ஸும். அதில் முக்கியமாக அப்பர் ரேங்க்கில் இருக்கவங்க ரொம்ப பவர்ஃபுல்லு. இவங்க வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக மேக் பண்ணதுக்கு ஒரு ரீசனே யாருமே அவங்கள கொல்லக்கூடாதுன்னு தான். பட் அவங்களே கொண்டுட்டான்னு நினைக்கும் போது முசானால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ மித்த அப்பர் ரேங்க்கில் இருக்க 5 பேரையுமே அந்த இன்ஃபினிட்டி கேஸ்டலில் வந்து மீட் பண்ண வச்சுருப்பான். அந்த அப்பர் ரேங்க்கில் இருக்க எல்லாருமே ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதத்தில் மண்டையாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ள சில ஆர்குமெண்ட் போகும், சண்டை போடுற மாதிரிலாம் போயிருக்கும். ஸோ இந்த பேட்டிலில் ரொம்ப சிவியராக டேமேஜ் ஆன டான்ஜிரோ, நெசுகோ, ஜெனிட்ஸு, இனோஸ்கே இவங்க எல்லாருமே அந்த பட்டர்ஃப்ளை மேன்ஷனுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஏன்னா அங்கே தான் வந்து ஹீல் பண்ண முடியும், நெக்ஸ்ட்டு ட்ரைனிங் பண்ண முடியும், இந்த விஷயம்லாம் பண்ண முடியுன்றக்காண்டி அங்கே போயிருப்பாங்க. சீசன் 2 எண்ட் ஆனது 2022. ஸோ சீசன் 3க்கு ஒரு லீடாக இருக்கட்டுமே அப்படின்றக்காண்டி டீமன் ஸ்லேயர் டு த ஸ்வாட்ஸ்மென்ஸ் வில்லேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு மூவி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியில் எதை காமிச்சிருப்பாங்க அப்படின்னா அந்த என்டர்டெயின்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஆர்க்கில் இருக்க கடைசி 2 எபிசோடும் சீசன் 3 ஸ்வாட்ஸ்மேன் வில்லேஜ் அப்படின்ற ஆர்க்கில் இருக்க ஃபஸ்ட் எபிசோடையும் காமிச்சிருப்பாங்க. அப்பர் ரேங்க் 6 இருந்தாலும் டாக்கிக்கு உள்ளே இருந்தாலும் லிட்ரலாக திணற விட்டு அழுக விட்ட ஒரு டீமன் தான் அந்த கயட்டோரோ அப்படின்ற ஒரு டீமனு. ஆக்சுவலாக கயட்டோரோவை கம்பேர் பண்ணும்போது
டாக்கி வந்து ரொம்ப சப்பையாக இருக்க மாதிரி தெரியும், வேஸ்ட்ன்ற மாதிரி தான் தெரியும். அதே மாதிரி இவங்க 2 பேரோட ஒரு பேக் ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க, அதுவுமே ரொம்ப டார்க்காக இருந்திருக்கும். ஆக்சுவலி இப்போ டீமனாக இருக்க எல்லாருமே ஒன்ஸ் ஹியூமனாக இருந்தவங்க தான். அவங்கள வந்து சொசைட்டி வந்து வெறுத்து ஒதுக்கி, இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு பேடான ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதை மூசான் தனக்கு சாதகமாக யூஸ் பண்ணி அவங்கள மேனிப்புலேட் பண்ணி இந்த மாதிரி டீமனை மாற்றி வச்சுருப்பான். ஸோ திஸ் இஸ் சீசன் 2. சீசன் 3ல் அதோட ஓவரால் விஷயத்தை பற்றி ரீகால் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பீஸ்.